இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தெரியாம வந்து இடிச்சதுனால நீ விழுந்துட்ட. அதை இவ்ளோ பெருசாக்க வேண்டிய அவசியமே இல்ல. மாமா, என் இடுப்புல அடிபட்ட விஷயம் உங்க கண்ணுக்கு தெரியல, ஆனா உங்க வேதனை மட்டும் உங்க கண்ணுக்கு படம் போட்டு காட்டுற மாதிரி தெரியுதோ? நீங்க வீட்ல இருக்கிறவங்கள பத்தி யோசிப்பீங்களா, இல்ல இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாதவங்கள பத்தி யோசிப்பீங்களா? நீ ஜானுவை எப்படி சம்பந்தம் இல்லாதவன்னு சொல்ற? அவ இந்த வீட்டு மருமகளோட தங்கச்சி. இந்த வீட்டு மருமகளே இந்த வீட்டு வாசப்படி தாண்டி எப்ப போவான்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது இதுல அவளுடைய தங்கச்சியை வேற இந்த வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டு 3 வேளை சோறு போடுவீங்களா? சின்னத்த 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 என் தங்கச்சி சாப்பிட கூட வழி இல்லாம தான் இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க பேசுற பேச்சு வேணா சாதாரணமா இருக்கலாம், ஆனா அது அடுத்தவங்களோட மனசுல எவ்வளவு தூரம் பாதிப்பை ஏற்படுத்தும்னு யோசிச்சு பேசுங்க. பாரா, பாதிப்பை பத்தி நீங்க தான் சொல்லணும். உன் தங்கச்சி இந்த வீட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? நீ ஏற்கனவே இந்த வீட்டுல மருமகளா இருந்து கிழிக்கிறது பத்தலையா? உன்ன மாதிரியே உன் தங்கச்சியும் யாரையாவது கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த வீட்டு மருமக ஆகலான்னு பாக்குறாளா? இப்பவே சொல்றேன், எந்த வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்னத்த, ஒருத்தர் மேல பழி சுமத்துறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிக்கணும். ஆனா நீங்க ஒரு வாட்டி கூட யோசிக்காம என் தங்கச்சி மேல ரொம்ப பெரிய பழிய சுமத்துறீங்க. அப்ப கல்யாணம் ஆகாத பொண்ணு கல்யாணம் ஆகாத வயசு பையன் இருக்கிற வீட்டுல எதுக்கு இருக்கணும்? இங்க எதுக்காக ஆட்டம் போட்டுட்டு சுத்தணும்? தேவயானி, நீ ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. வீட்டுக்கு வந்தவங்கள இந்த மாதிரி அவமானப்படுத்துறது கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த ஜானுவை பத்தி உங்களுக்கு தெரியாதுக்கா. வெளியில பாக்குறதுக்கு மட்டும் அப்பாவி மாதிரி இருப்பாளே தவிர உள்ளுக்குள்ள பயங்கரமான நோக்கத்தோட இருக்கிற ஆளுவ. சின்னத்த, தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசி என் தங்கச்சி மனச கஷ்டப்படுத்தாதீங்க. என் தங்கச்சி இங்க இருக்கிறது தானே உங்களுக்கு பிரச்சனை. அவ இங்க இருந்து போகணும்னு தானே நீங்க இவ்வளவு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு எல்லாமே புரியுது. இவ்ளோ அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம், இவ்ளோ பழி நீங்க சுமத்தினதுக்கு அப்புறம் என் தங்கச்சி இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டா. உடனே அவளை நான் வீட்டுக்கு அனுப்பிடுறேன்.